இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேச ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகமத்தில் மகளிரின் மேன்மையை பற்றி என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எப்படி வேதாம பெண்களின் மாடலை கைக்கொண்டு வாழ வேண்டும் என்பது நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். ஆகையால் வேதாகமத்தில் மகளிரின் மேன்மை என்ற தலைப்பில் இன்றைக்கு சற்று சிந்திக்கலாம். முதலாவது நாம் பார்க்க போவது ஏவாள். நாம் அனைவருக்கும் தெரிந்ததை ஏவாள் தான் முதலாக படைக்கப்பட்டவள். ஆதியாகமம் 3:20 ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டார், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். பிரியமானவர்களே, ஏவாள் தான் நாம் ஜீவனுள்ளோர் எல்லாருக்கும் தாயானவள். ஆனாலும் அவள் ஆண்டவருடைய சொற்படி கீழ்ப்படியாமல் சர்ப்பம் வஞ்சித்து அந்த வேண்டாம் என்று விலக்கின கனியை புசித்ததினாலே அவர்கள் இருவரும் நிர்வாணிகள் என்று அறிந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு விலகி ஓடினார்கள். ஆகையால் இந்த ஏவாளின் இருதயம் நமக்குள் வராதபடி, சர்ப்பம் வஞ்சியாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் 2 கொரிந்தியர் 11:3 ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் நாம் கிறிஸ்தவர்களாக பிறந்தவர்களுக்கு நாம் பெருமை கொள்ள வேண்டும். ஆயினும் பெண்களாக பிறந்ததற்கு நாம் அதிக மேன்மை கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஊழியத்தில் ஏராளமான பெண்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் இங்கு ஏவாளுக்கு கொடுத்த ஒரு எச்சரிப்பு நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சர்ப்பம் தந்திரமாக ஏவாளை வஞ்சித்தது போல, நம் இருதயத்தை கெடுத்தது போல கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் என்று நாம் விலக்கப்பட்டு விடுவோமோ என்று அஞ்சுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் உண்மையை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும். அவரை விட்டு சற்றும் விலகாதபடி, இந்த உலக காரியங்கள் நம்மை அதை விட்டு அசைக்காதபடியும், இந்த உலக ஐஸ்வர்யங்கள், சிற்றுமென்கள், உலக மேன்மைகள், ஆசா பாசங்கள் அனைத்தும் நாம் அதை விட்டு விலகாதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணின் பங்குதான் அதிக முக்கியமானது. அந்த பெண் அதிக புத்திசாலியாக இருந்து நற்குண நடக்கையாக இருந்தால் எல்லாரும் அந்த வீடும் சிலித்திருக்கும், எல்லாராலும் அவள் பாராட்டப்படுவாள். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலும் கூட குணசாலியான ஸ்திரீயை பற்றி அநேக காரியங்கள் கூறப்பட்டுள்ளது. ஆகையால் நாமும் கூட குணசாலியான ஸ்திரீயாக இருக்க வேண்டும் என்பதுதான் வேதாகம் வருகிறது. ஆகையால் அதற்கு முக்கியமான ஒன்று காரியம், நம்மை விட்டு விலக்கக்கூடிய ஒன்று, நாம் ஏவாள் சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டது போல நாமும் கூட நாம் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி, கிறிஸ்துவின் உண்மையை நின்று நாம் விலகாதபடி நாம் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. லூக்கா 8:15 பார்க்கும் பொழுது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல் நம் வசனம் நாம் உள்ளத்தில் கிரியை செய்ய வேண்டும். உண்மையும் நன்மையுமான இருதயமாக நமக்குள் காணப்பட வேண்டும். அந்த உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே நாம் வசனத்தை காத்து ஏற்ற சமயத்தில் பலன் கொடுக்கிற மக்களாக நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான பெண்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல நாமும் வஞ்சிக்கப்பட்டு உலக ஆசாபாசங்களுக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அல்லது உண்மையும் நன்மையுமான இருதயத்தோடு ஆண்டவருடைய வசனத்தை அதிகமாக தியானிக்கிற பெண்களாக இருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். எது உண்மை என்றால், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை எல்லா உண்மையும் அங்கீகரிப்புக்கும் பாத்திரம் உள்ளது. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ரட்சிக்க வந்தவர். அவரால் நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன்.
மாட்டேன், அவருடைய நாமத்தை மட்டும்தான் தொழுது கொள்வேன் என்ற நம்பிக்கையின் உறுதியை பற்றி கொண்ட பெண்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். ஆகையால் ஏவாள் ஜீவனுள்ளோரோடு தயாராக விலகினாலும் கூட சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது போல நம்முடைய இருதயம் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி நாம் இருதயத்தை கவனமாக காத்து கொள்ள வேண்டும். நம் இருதயம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் உண்மையும் நன்மையுமான இருதயமாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது நல்ல கனிகளை கொடுக்கிற இருதயமாக விளங்கும், நிலமாக விளங்கும், தேவனுக்கு பிரயோஜனமாக நாம் காணப்படுவோம். நாம் தேவனுடைய பார்வையில் ஒரு குணசாலியான ஸ்திரீயாக காணப்பட வேண்டும். அதற்கு தேவன் கிருபை செய்வாராக. இரண்டாவது காரியமாக சாராள். நாம் சாராள் அனைவரும் அறிந்தது ஆபிரகாமுடைய மனைவி என்று அறிவோம். ஆனால் சாராள் எவ்வாறு இருந்தாள் என்றால் அவர் அதிக கீழ்ப்படிதல் உள்ள ஸ்திரீயாக இருந்தாள். 1 பேதுரு 3:6 அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்த நிமித்தம் நீங்களும் நன்மை செய்து ஆபத்துக்கும் பயப்படாதிருப்பீர்கள், ஆனால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்பது. ஆம் பிரியமானவர்களே, நாமும் கூட நாம் ஸ்திரீகளாகிய நம் கணவர்மார்களுக்கு பயந்து சாராளை போல ஆண்டவனே என்று கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இன்று அநேக குடும்பத்தில் உண்டாகும் சண்டை சச்சரவுகள் எல்லாம் கணவனை விட நான் பெரியவள், நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன், ஒரு மேன்மையான குடும்பத்திலிருந்து வந்தவள், அதிகமான சொத்துள்ள குடும்பத்திலிருந்து வந்தவள் என்று அநேக பெண்கள் கணவனை அலட்சியம் படுத்துகிறதுனால் தான் குடும்பத்தில் அதிகமான சண்டை சச்சரவு. இன்று கூட டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு அதிகமாக வருவது முக்கியமான காரணம் கணவனை அலட்சியப்படுத்தாததான். ஆனால் வேதாகமம் நம்மை எச்சரிக்கிறது, எப்படி சாராள் தன் கணவனாகி ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்திருந்தது போல நாம் கீழ்ப்படிந்திருக்க தேவன் நம்ம விரும்புகிறார். ஆகையால் இரண்டாவது காரியம் இந்த சாராளிடம் விளங்குவது ஹாஸ்பிட்டாலிட்டி. ஆபிரகாம் ஒரு செல்வச்சிமானாக இருந்தார். ஏராளமான ஆடு மாடுகள், ஏராளமான வேலைக்காரர்களும் அவரிடத்தில் இருந்தார்கள். ஆனாலும் அந்த ஒரு நாள் மம்ரேயின் சமபூமியில் ஒரு உஷ்ணமான வேளையில் 3 பேர் அவருடைய கூடாரத்துக்கு வந்தார்கள். உடனே ஆபிரகாம் அவர்களை வணங்கி சாராளின் கூடாரத்துக்கு சென்று சொன்னது, நீ 3 படி மாவு எடுத்து மெல்லிய அப்பங்களாக பிசைந்து மெல்லிய அப்பங்களாக சுடு என்பதுதான். சாராள் அவருக்கு எந்த மறுபேச்சும் சொல்லவே இல்லை. இப்பொழுதுதான் அதிக உஷ்ணமான வேலையாக இருக்கிறதை நான் சற்று அயர்ந்திருக்கிறேன், என்னை வேலை சொல்லாதீர்கள், வேலை யாராவது வேலைக்காரிகளே சொல்லுங்கள் என்றெல்லாம் கூறவே இல்லை. சாராள் ஆபிரகாமின் சொல்லுக்கு உடனடியாக கீழ்ப்படிந்து அவள்தான் அப்பம் சுட்டு கொண்டு வந்து கொடுத்தாள். நாம் கூட நம் வீட்டில் வருகிற மற்றவர்களை நாம் எவ்வாறு உபசரிக்கிறோம் என்பதை நாம் அதிக கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும். சாராளை போல மத்தியான வேளையில் பசியான வேளையில் யாராக வந்திருந்தாலும் கூட நமக்குள் உள்ள உணவை பகிர்ந்து கொடுக்கிற கிறிஸ்தவ பெண்களாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் வேதாகமத்தில் கூறுகிறது, நீங்கள் அந்நீரை உபசரிக்க மறவாதீர்கள், அநேகம் தரம் தேவதூதர்களை கூட அநேகர் உபசரித்தது உண்டு என்பதுதான். பிரியமானவர்களே, நம்முடைய உபசரிக்கும் தன்மை எவ்வாறு இருக்கிறது? இந்த காலத்தில் அதிகமாக ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி என்று ஒரு குறுகிய வட்டத்தில் வந்துவிட்டது. அதனால் இந்த உபசரிக்கும் தன்மை குறைந்து கொண்டே போகிறது. யாராவது நம் வீட்டிற்குள் உறவினர்கள் வந்துவிட்டால் உடனே நாம் நினைப்பது எதற்காக வந்தார்கள், எவ்வளவு நாள் தங்குவார்கள், எப்பொழுது போவார்கள் என்றெல்லாம் நாம் மனதில் கணக்கு போட்டு கொண்டுதான் வெளியே நாம் சிரிப்போம். அப்படி இருக்கக்கூடாது. நாம் யார் வந்தாலும் நம்முடைய வீட்டில் தாராளமாக வந்து தங்குவதற்கு நாம் உபசரிக்க இடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய உணவை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அப்படிதான் தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். சரிபார்த்ததுபதியும் கூட எலியாவை பஞ்ச காலத்தில் போஷித்த போது அவளுடைய உணவை பகிர்ந்து கொடுத்த பொழுதுதான் அவளுடைய பாத்திரத்தில் எண்ணெயும் பாத்திரத்தில் மாவும் குறைந்து போகாமல் இருந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயமாகவே நாம் சாராளை போல உபசரிக்கும் குணம் மிகுந்தவர்களாக, சாரிபாத்து விதவை போல மற்றவர்களுக்கு உணவை பகிர்ந்தெடுக்கும் குணமுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் சாராளை போல நம் கணவன்மாருக்கு கீழ்ப்படிந்து நடக்க நாம் கிருபை பெற்றவர்களாக இருக்க
இருக்க வேண்டும். வீட்டிற்குள் எந்த சண்டை சச்சரவும், கூச்சலோ, கூப்பாடோ, குழப்பங்களோ வரவே கூடாது. அத்தனை காரியங்களும் பெண்கள் மூலமாக தான் உருவாகிறது. ஆகையால் நாம் அதை கருத்தாய் கவனத்தில் கொண்டு மற்ற புறஜாதி மக்கள் நம்மை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதை கவனமாக கருத்தில் கொண்டு நாம் புருஷர்களுக்கு அணுகி நடக்கிற ஒரு தாழ்மையின் சிந்தையை நமக்கு தேவன் தருவாராக. மூன்றாவதாக ரெபேக்காள். நாம் ரெபேக்காளின் சரித்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அவர் ஈசாக்குக்கு பெண்ணாக வந்தவள். இந்த ரெபேக்காள் அதிக சுறுசுறுப்பாக உடையவர்கள். மறுபடியும் அவள் மற்றவர்களை உபசரிக்கும், அறியாதவர்களை கூட உபசரிக்கும் குணமுடையவர்கள். ஏனென்றால் எலியேசர் பெண் பார்க்க வரும் பொழுது அந்த ஊரில் உள்ள ஜனங்களை பற்றி யாரும் தெரியாது. ஆனால் எலியேசர் மனதில் சொன்னது, இங்கு வருகிற ஒரு பெண்ணிடம் நான் தண்ணீர் கேட்பேன், அவள் தண்ணீர் கொடுக்க வேண்டும், எனக்கு மட்டுமல்ல என் ஒட்டகங்களுக்கும் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற பெண்ணே ஈசாக்குக்கு பெண்ணாக இருக்க வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனை செய்தார். அவ்விதமாகவே பலித்தது. ஆதியாகமம் 24:17. அப்பொழுது அந்த ஊழியக்காரர் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றாள். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவளுக்கு குடிக்க கொடுத்தாள். ஆம் பிரியமானவர்களே, ஒரு புறஜாதி யாரும் ஒன்றும் பின்னும் தெரியாதவர்கள் தண்ணீர் கேட்கிறார்கள். ஒரு சிறு பெண்ணாகிய ரெபேக்காள், இளம் பெண்ணாகிய ரெபேக்காளிடம் தண்ணீர் கேட்கிறார்கள். ஆனால் ரெபேக்காள் அவருக்கு மறுத்ததுமன்றி அவர் ஒட்டகங்களுக்கும் வார்த்து கொடுத்தாள். எத்தனை ஒட்டகங்கள்? ஒரு 30 கேலன், மினிமம் 30 கேலன் ஒவ்வொரு ஒட்டகமும் குடிக்கும். எத்தனை ஒட்டகங்கள் எலியேசர் கொண்டு வந்தாரோ தெரியாது. ஆனால் அத்தனை ஒட்டகங்களுக்கும் அவர் தண்ணீர் வார்த்தாள். ஏனென்றால் ஏறக்குறைய 300 கிலோமீட்டர் நடந்து வந்திருந்தன அந்த ஒட்டகங்கள். கானான் தேசத்திலிருந்து சிரியா தேசத்துக்காக, மெசபடோமியாவுக்காக. அத்தனை தூரத்திலும் அந்த ஒட்டகம் அதிகமாக பாலைவன வனாந்திரத்தில் நடந்து களைத்திருக்கும். ஆனால் அந்த களைத்திருந்த ஒட்டகங்களுக்கு அவள் தண்ணீர் வார்க்கிற பெண்ணாக இருந்தாள். நாம் இது ரெபேக்காளின் சுறுசுறுப்பையும் கடின உழைப்பையும் குறிக்கிறது. நாமும் கூட கடின உழைப்பாளிகளாக இருக்க வேண்டும். சோம்பி திரியக்கூடாது. பெண்களாகிய நாம் வீட்டை அதிகமாக சுத்தப்படுத்துவதிலும், அதை ஒழுங்காக வைத்துவதிலும், சுறுசுறுப்பாக வேலை செய்வதிலும், சமையல் செய்வதிலும் நாம் அதிகமாக கடின உழைப்பாளிகளாக இருக்க வேண்டும். நாம் அதிகமாக படுத்து உறங்கி செல்போன் பார்ப்பதும், டிவி பார்ப்பதும், இன்னும் வேண்டாத காரியங்களை பார்த்து பொழுதுபோக்கு கொண்டே இருந்தால் வீட்டில் உள்ள காரியங்கள் எல்லாம் ஒழுங்காக இருக்காது. ஆகையால் நாமும் கூட ரெபேக்காளை போல முக்கியமாக அதிக கடின உழைப்பாளியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், ரெபேக்காளுக்கு அதிக வருடங்கள் குழந்தைகள் இல்லாமல் இருந்தது. 20 வருடம் கழித்து அவள் கருத்தரித்த பொழுது குழந்தைகள் ஒன்றோடொன்று கர்ப்பத்தில் மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது இது என்ன காரியம் என்று அறியும்படி கர்த்தரிடத்தில் விசாரிக்க சென்றார். அப்பொழுது அவளுக்கு கிடைத்த பதில், உன்னில் 2 ஜாதிகள் புறப்படும், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று கூறினார். ஆகையால் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை தன் மனதில் இருத்தி கொண்டாள். ஆகையால் அந்த ஈசாக்குக்கு அவள் தெரிவிக்கவே இல்லை. ஆனாலும் அந்த வாக்கியத்தின்படி அந்த நிறைவேறுவதற்காக, செயல்படுத்துவதற்காக அவர் முனைப்பாக இருந்தாள். ஈசாக்கு இடமிருந்து ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு தான் பெற்று தந்தாள். அது எந்த தூரம் எவ்வாறு செயல்பட்டார் என்ற விதமெல்லாம் நமக்கு கணக்கில்லை. ஆனால் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை மனதில் இருத்தி கொண்டு அதன்படி ஒரு செயல்படுகிற ஸ்திரீயாக இருந்தாள். எந்த சாபம் வந்தாலும் தன்மேல் வரட்டும் என்று தைரியமாக கூறி ஈசாக்கிடமிருந்து யாக்கோபுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று தந்தார். தேவனுடைய திட்டமாகவும் இருந்தது. ஏனென்றால் ஏசா எந்த காரியத்தை குறித்தும் அதிகமாக கவலைப்படாதவராக, விருப்பப்படாதவராக இருந்தார். தாண்டோடித்தனமாக இருந்தார். அவர் ஈசாக்கிடம் பெற்று வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு சென்றால் இந்த உலகத்தில் ஒரு நல்ல ஜாதியே வந்திருக்க கூடாது, முடியாது இருக்கும். ஆனால் வாக்குத்தத்தமான பிள்ளைகள் இந்த யாக்கோபின் சந்ததியில்தான் பிறக்க வேண்டும் என்று தேவனுடைய திட்டமாக இருந்தபடியினால்தான் ரெபேக்காள் அதற்கு முன்னிப்பாக இருந்து ஈசாக்கிடமிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுத்தருகிற மகளாக இருந்தாள். ரோமர் 9:13 கூட
அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று தேவன் கூறுகிறார். பிரியமானவர்கள், நாமும் கூட இந்த ரெபெக்காளை போல தீர்க்க தரிசன வார்த்தைகள் நமது பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுக்கப்பட்டால் அதை நிறைவேற்றுகிற மக்களாக நாம் முயற்சி செய்கிற மக்களாக நாம் காணப்படுகிறோமா? இல்லையென்றால் ஏனோ தானம் என்று பிள்ளைகளை வளர்த்துவிட்டு எப்படியோ போகட்டும் என்று நாம் கணக்கில் கொள்ளாமல் கருத்தில் கொள்ளாமல் இருக்கிறோமா? நாம் ரெபெக்காளை போல வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற மக்களாக, நம் பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தை சுதந்திரிக்கிற மக்களாக, போராடுகிற மக்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்முடைய பிள்ளைகள் மேல் வரும். ஆயால் நாமும் கூட ரெபெக்காளை போல அதிக சுறுசுறுப்பும் கடின உழைப்பாளியாகவும் திகழ, எல்லாவற்றுக்கும் மேலாக வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை நம்முடைய குடும்பங்களுக்கு பெற்றுத்தர உறுதியாக நிற்கிற மக்களாக நாம் போராட வேண்டும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. 4வதாக ரூத் தன் மாமியாரை அதிக நேசித்த ஒரு ஸ்திரீயாக இருந்தார். வேதாகமத்தில் ரூத்தின் சரித்திரம் ஒரு தனி புஸ்தகமாக எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், ரூத் தன் மாமியாராகிய நகோமியை அதிகம் நேசித்தார். நாமும் கூட கிறிஸ்துவ குடும்பங்களில் மாமியாரை நாம் அதிக நேசிக்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். விசேஷமாக பெண்களாகிய நாம் மாமியாரை குறித்து எந்த குறையும் மற்றவர்களிடம் சொல்லவே கூடாது. அவர்களை அதிகமாக மதிக்கிறவர்களாகவும் அவருடைய சொல்லுக்கு இணங்கின மக்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். நான் அநேக தரம் பார்த்திருக்கிறேன், மாமியாரை மதிக்காத ஸ்திரீகள் கிறிஸ்துவ பெண்களாக இருந்தாலும் அவருடைய இறக்கும் தருவாயில் அவருடைய மரணம் அதிக பரிதாபமாக இருந்தது. ரூத் மாமியாரை அதிகமாக சிநேகித்ததினால்தான் இங்கு வேதாகமத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வம்ச அட்டவணையில் அவருடைய பெயர் இடம்பெற்றுள்ளது. நாமும் கூட ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய நாமங்கள் எழுத வேண்டும் என்றால் நிச்சயமாகவே நாம் மாமியாரை நேசிக்கிற மகளாக நாம் காணப்பட வேண்டும். இந்த ரூத் எவ்வாறு நேசித்தார்? நாம் நகோமி தன் 2 மகன்களையும் இழந்து கணவனையும் இழந்து மறுபடியுமாக மோவாப் தேசத்தை விட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்ப சென்ற பொழுது அவள் அதிகமாக மனம் நொடிந்த ஸ்திரீயாக காணப்பட்டாள். அவள் தன் மருமகளை நோக்கி, நீங்கள் மோவாப் தேசத்திலே சென்று நீங்கள் இளமையானவர்களாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஏற்ற மகன்களை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்து அனுப்பினாள். ஆனால் ரூத் தன் மாமியாராகிய நகோமியை வயது சென்றவளாக இருந்தபடினால் தனியே விட்டுவிட விருப்பமே இல்லை. அவள் கூறினது ரூத் 1:16-17. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணமடையும் நேரத்தில் நானும் மரணமடைந்தேன் அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரிப்பதில்லை. கர்த்தர் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். பிரியமானவர்களே, ரூத் சொன்ன காரியம், நான் உம்முடைய தேசத்துக்கு நான் வருவேன். ரூத் தன்னுடைய எதிர்ப்பகாலத்தை குறித்து எந்த கவலையும் இல்லை. தன் மாமியாரை குறித்து தான் அதிகமாக கவலைப்பட்டான். நான் உம்மோடு கூட வருவேன், நீ சாகுமிடத்தில் நானும் சாவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், இதை நான் மரணமே என்று நாம் இருவரையும் பிரித்தால் தேவன் எனக்கு அதிகமாகவும் மிகவும் அதிகமாகவும் செய்ய கடவுள் என்று கூறினார். எவ்வளவு உறுதியாக தன் மாமியாகிய நகோமியை நாம் பற்றி கொண்டால், நாம் கூட வயதான காலத்தில் நாம் மாமியாரை நாம் பராமரிக்கிற ஸ்திரீகளாக காணப்பட வேண்டும். எந்த குடும்பத்தில் கிறிஸ்தவ குடும்பத்தில் மாமனாரை உதாசீனப்படுத்தி பராமரிக்கிறார்களோ அவளிடத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் காணப்படாது. நாம் பணக்காரர்களாக எவ்வளவு பணக்காரர்களாக இருப்பது என்பது முக்கியமல்ல, அது தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை. நாம் எவ்வளவு அன்பாக நம் பெற்றோர்களை, முக்கியமாக மாமியாரை பராமரிக்கிறோம் என்பதை குறித்து தான் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டில் தங்கும். ரூத் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மகளாக காணப்பட்டாள். ரூத் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இயேசு கிறிஸ்துவின் வம்ச அட்டவணையில் பேரெழுதப்பட்டவர்களாக காணப்பட்டால், நாமும் கூட ரூத்தை போல நாம் உற்றார் உறவினர்களை அதிகமாக நேசித்து, பெற்றோரை மதித்து, மாமியாரை அதிகமாக நேசித்து, ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுகிற பேரெழுதப்பட்ட மக்களாக காணப்பட ஆண்டவர் கிருபை செய்வாராக. அடுத்ததாக தெபோராள். நாம் அனைவரும் தெபோராளை பற்றி அறிவோம். தெபோராள் ஒரு நியாயாதிபதி. ராஜாக்கள்
காலங்களுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்களை நியாயாதிபதிகள் தான் நியாயம் விசாரித்து வந்தார்கள். அப்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்து மன்னனிடம் அதிகமாக அடிமைப்பட்டு 20 வருடம் கொடுமையாக அடிமைப்பட்டு கிடந்தார்கள். ஆனால் இந்த தெபொராள் தான் அந்த 20 வருஷமாக இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தார். நியாயாதிபதிகள் 4:4 அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாக தெபொராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். பிரியமானவர்களே, இங்கு ஒரு பெண் அந்த காலத்திலே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவள் நியாயாதிபதியாக விளங்கினாள். இந்த சொற்ப காலத்தில் கூடதான் அதிகமான ஜட்ஜஸ் இந்தியாவில் பெண்கள் இந்தியாவில் ஜட்ஜஸாக வருகிறார்கள். அது கூட வெகு சொற்பமான ஒரு சிலர் தான். ஆனால் தேவன் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தெபொராளை நியாயம் விசாரிக்கும் ஒரு நியாயாதிபதியாக உயர்த்தியிருந்தார். 20 வருடம் அவள் தெபொராள் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தாள். மேலும் தெபொராள் அதிக தைரியசாலியான ஸ்திரீயாகவும் இருந்தாள். ஏனென்றால் கானான் தேசத்து மன்னனை ஒழிக்கும் பொழுது அந்த கானான் தேசத்தின் சேனாதிபதிக்கு சிசரா என்று பெயர். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த ரதங்களும் கிடையாது, ஒரு சொற்ப ஆயுதங்கள் தான் இருந்தது. ஆனாலும் அவரை பாராக் என்றும் இஸ்ரவேல் மேற்கொண்ட பொழுது பாராக் சொன்னது தெபொராளை பார்த்து, நீர் என்னோடு கூட வந்தால் நான் அந்த கானானிய படையை எதிர்கொண்டு போவேன் என்று கூறினாள். அதற்கு தெபொராள் கூறினது, நான் கண்டிப்பாக உன்னோடு கூட வருவேன், ஆனாலும் அந்த சிசராவை கொள்வது ஒரு ஸ்திரீயாக தான் இருக்கும் என்று கூறினாள். அந்த யுத்த ஜனங்களோடு அவள் தைரியமாக பாராக்கோடு எழுந்து சென்றாள். அந்த யுத்த ஜனங்கள் வந்த கானானிய படைகள் 900 இருப்பு ரதங்கள், கொடுமையானவர்கள். இருப்பு ரதங்களை எல்லாம் ஓட்டி வந்தது பலசாலியான பலமான குதிரைகளாக தான் இருந்திருக்கும், இல்லை சாரதிகள் இருந்திருப்பார்கள். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த குதிரைப்படையும் கிடையாது, ரதப்படையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த ஒரு பெரிய கானானிய படையை எதிர்கொள்வதற்கு துணையாக பாராக்கோடு இந்த தெபொராள் சென்றால் அதிக தைரியசாலியாக இருந்தாள். பிரியமானவர்களே, நாமும் கூட பெண்களாகிய நாம் அதிக தைரியசாலியாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பெண்கள் என்றால் எதற்கெடுத்தாலும் அழுவார்கள், அழுது சாதிப்பார்கள் என்ற காரியத்தை நம்மை விட்டு விலக்கி நாம் எத்தனை எதிர் வந்தாலும், குடும்பத்தினாலும் வேலை ஸ்தலத்தினாலும் எதிர் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து திணிக்க தைரியசாலிகளாக நாம் இருக்க வேண்டும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரத்தின் அடியில் கூட, சிலுவையில் தொங்கும் போதும் கூட அந்த சிலுவை மரத்தில் இருந்தது அவர் தாயாரிய மரியாள் தான். மரியாள் எந்தவித மற்றவருடைய தூஷணத்துக்கும் தன் மகன் குற்றராய கொலையாளியாகிய சிலுவை மரத்தில் தொங்கி கிடைக்கிறாரே, மற்றவர்கள் என்ன கூறுவார்களோ என்ற பற்றியெல்லாம் அவள் கவலைப்படவே இல்லை. ஆனாலும் தைரியமாக சிலுவை அண்டியில் தன் மகனோடு நின்று கொண்டிருந்தார். அத்தகைய தைரியம் நமக்கு தேவை. பிரியமானவர்களே, நாம் பெண்களாகிய நாம் வீட்டில் வருகிற குடும்ப பிரச்சனைகளை குறித்தும், நாம் கணவனுக்கு வருகிற பிரச்சனைகளை குறித்தும், நம் பிள்ளைகளுக்கு வருகிற பிரச்சனை குறித்தும் சோர்ந்து போகாமல் அவர்களை தைரியப்படுத்துவர்களாக தெபொராளை போல படை வீரர்களோடு முன் செல்லும் ஒரு ஸ்திரீயாக நாம் காணப்பட வேண்டும். அத்தகைய தைரியத்தை தேவன் நமக்கு தந்தல்ல. நாம் ஜெபிப்போமாக. கடைசியாக இயேசுவின் தாயாகிய மரியாள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவள் ஒரு மரியாள் தான். மரியாள் தான் தன் கற்பத்தை கொடுத்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் பிறக்கச் செய்தார். எத்துணை பிராக்கியம்! அந்த மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் முன்னே அவள் கர்ப்பவதியாக போகிறாள் என்று தேவதூதனால் அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது மரியாள் சொன்னது லூக்கா 1:38, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவுது. நாம் திருமணத்துக்கு முன்பே நான் கர்ப்பமாக போகிறேன் என்று தேவதூதன் அறிவித்தும் மரியாள் சொன்னது, நான் தேவனுக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே ஆகக்கடவுது என்பது எவ்வளவு தாழ்மை! அடிமை என்பது எந்தவித ஆசாபாசங்களோ விருப்பு வெறுப்பங்களோ மற்றவர்களின் தூஷணங்களை குறித்தோ எந்த காரியத்தையும் நாம் சகித்து கொள்கிற மக்களாக இருக்க வேண்டியதுதான் ஒரு அடிமை. நம் இஸ்ரவேல் தேசத்தில் நீங்கள் அடிமையின் வாழ்க்கையை நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்றால்
அவர்கள் எந்த தூஷணமான வார்த்தைகளும் கொடுமையான வார்த்தைகளையும் கேவலமான வார்த்தைகளையும் தாங்கிக் கொள்ளுகிற மக்களாக காணப்பட்டார்கள். அவர்களுக்கென்று எந்த விருப்பு வெறுப்போ ஆசாபாசமும் எதுவும் கிடையாது. ஆம், அதுதான் ஒரு அடிமையின் நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு மரியாள் தன்னை தாழ்த்தினார். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் நம்மை தாழ்த்தினார். ஆகையால் நாம் பெண்களாகிய நம்மிடத்தில் நாம் காணப்பட வேண்டிய குணம் தாழ்மை. மரியாதை போல தாழ்மை நமக்குள் காணப்படுகிறதா? இல்லை என்றால் நம்முடைய குலப்பெருமையை குறித்தோ, நம் அழகை குறித்தோ, நம் கல்வியை குறித்தோ, நம்முடைய குடும்பத்தின் பின்னணியை குறித்தோ அதிக பெருமையாக இருக்கிறோமா, பெருமை பேசுகிற மக்களாக காணப்படுகிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். நாம் மரியாதை போல நாம் ஆண்டவரே உமக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது, ஆண்டவர் என்ன செய்தாலும் எனக்கு நன்மையான காரியங்களை தான் செய்வார் என்ற ஒரு விசுவாசத்தின் நிச்சயத்தை கொண்டுள்ளார். மரியாதை போல தாழ்மையுள்ள மக்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். இன்று கிறிஸ்துவ குடும்பங்களில் பெண்களிடம் அதிகமாக குறைந்து வருவது தாழ்மையின் சுவாபம்தான். மற்ற புறஜாதி மக்களை விட நாம் தாழ்மை இல்லாமல் தான் காணப்படுகிறோம். மற்ற புறஜாதி மக்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் குடும்பத்துக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் கணவனுக்கு அடங்கினவர்களாகவும் எந்த பெருமையும் இல்லாதவர்களாகவும் காணப்படுவார்கள். ஆனால் கிறிஸ்தவ குடும்பங்களிலோ பெண்களிடம் அதிக பெருமை காணப்படுகிறது. காரணம், தங்களை பற்றி தாங்களே அதிகமாக எண்ணுவதுதான். ஆகையால் நாம் நம்மை பற்றி அதிகமாக எண்ணாதபடி மரியாதை போல ஆண்டவரே நான் உமக்கு அடிமை என்று தாழ்த்தத்தக்கதாக இந்த லெந்து காலங்களில் நாம் கிரியை செய்வோம். ஆகையால் மகளிருக்கு இருக்க வேண்டிய குணங்களை பற்றி நாம் சற்று சிந்திப்போம். நாம் ஏவாளை போல வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி நம்முடைய இருதயம் உண்மையும் செவ்வையுமாக இருக்கத்தக்கதாக நாம் தேவனிடம் அன்றாட கடமைப்பட்டுள்ளோம். நாம் சாராளை போல ஆண்டவனே என்று ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்காத நாம் கடமைப்பட்டுள்ளோம். சாராளை போல அந்நீரை உபசரிக்கிற அதிகமான உபசரிப்பு குணம் மிகுந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நாம் ரெபேக்காளை போல குடியும் நாம் ஒட்டங்களுக்கும் பார்க்கிறேன் என்று அதிக சுறுப்பாக அதிக கடினமான வேலைகளை செய்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். நாம் சோம்பேறித்தனமாக திரியக்கூடாது. ரெபேக்காளை போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு அதை நாம் பிள்ளைகளுக்கு சுதந்திரிக்க பெறப்போகிற மக்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். தெபோரை போல நாம் நியாயமாக நடக்க வேண்டும். எல்லா காரியத்திலும் ஒரு நியாயம் நீதியும் விளங்கத்தக்கதாக நாம் குடும்ப வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் வேலைஸ்தலத்திலும் நடக்க வேண்டும். ஒரு தைரியசாலியாக நாம் நடக்க வேண்டும். கடைசியாக மரியாதை போல நாம் தாழ்மையின் சின்னம். எந்த காரணத்தினாலும் எவ்வளவு மெத்தப்படுத்தியிருந்தாலும் எவ்வளவு குலப்பெருமை இருந்தாலும் அது தேவனுக்கு முன்பாக அடிமை என்று தாழ்த்தக்கதாக தாழ்மையின் சின்னமாக நாம் கிளங்க வேண்டும். ரூத்தை போல நாம் மாமனார் மாமியாரை போல் நேசிக்கிற மக்களாக, உறவின் முறையாரை நேசிக்கிற மக்களாக, முக்கியமாக கணவனின் உறவின் முறையாரை நேசிக்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய நாமம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, ஆண்டவரே, மகளிர் தினத்தை நினைவு கூறுகிற நாங்கள் வேதாந்தத்தில் மகளிரின் மேன்மை என்ற சிறப்பை பற்றி நாங்கள் பார்த்தோம் கர்த்தாவே. வேதாந்தத்தில் கொடுக்கப்பட்ட பெண்களின் எல்லா சிறப்பான குணங்களையும் நாங்கள் பெற்று விளங்கத்தக்கதாக இந்த கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஏவாளை போல எங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல எங்கள் இருதயம் செவையாக இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். இருதயம் உண்மையாக இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். ஆண்டவரே, சாராளை போல நாங்கள் கணவன்மார்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். அந்நீரை உபசரிக்கிற மக்களாக காணப்பட வேண்டும் என்று கெஞ்சிறோம். ரெபேக்காளை போல ஆண்டவரை கடின உழைப்பாளியாக இருக்க சுறுசுறுப்பாக இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். வாக்கு தத்தங்களை பெறுகிற மக்களாக பெற்று மற்ற சந்ததிக்கு கடத்துகிற மக்களாக நாங்கள் காணப்பட வேண்டும் கர்த்தாவே. ரூத்தை போல நாங்கள் மாமியார் மாமனாரை, முக்கியமாக கணவன் குடும்பத்தாரை, உறவின் முறையாரை நேசிக்கிற மக்களாக நாங்கள் காணப்பட வேண்டும் என்று கெஞ்சிறோம். ஆண்டவரே, தெபோராளை போல ஒரு நியாயம் தீர்க்கிறவர்களாக, நியாயாதிபதியாக, தைரியசாலிகளாக நாங்கள் காணப்பட வேண்டும் கெஞ்சிறோம் கர்த்தாவே. மரியாளை போல
நாங்கள் எங்களை தாழ்த்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை எங்கள் உள்ளத்தில் உருவாக்கத்தக்கதாக, மரியாதைப்படி அடிமை என்று தாழ்த்தத்தக்கதாக ஒரு தாழ்மையின் குணத்தை எங்களுக்குள் உருவாக்க வேண்டும் என்று கெஞ்சிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரிலும் இந்த சத்திய வசனம் கிரியை செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.